பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்ததான இந்த நேரத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறதான வேதவசனம் சங்கீதம் 121 5வது வசனம். சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசப்பா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதான அப்பா இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை பேச கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. அப்ப நாங்கள் உமது வார்த்தையை கேட்டு அதன்படியே நடக்கத்தக்கதாய் எங்க வாழ்க்கையில அது ஆண்டவரை எப்பொழுதும் நன்மையான வழியை காண்பிக்கிறதா இருக்கிறதே ராஜா, அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அப்பா உமது வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் அப்பாவுடைய சன்னிதானத்துல நாங்க எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இருதயங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் திறந்ததாகவும் அப்பா உமது வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களுடைய செவிகள் திறந்திருக்கவும் எங்களுடைய இருதயத்துல அப்பாவுடைய வார்த்தைகள் தங்கி இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல சபையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, காத்தவர் இனிமேலும் காப்பார். காத்தவர் இனிமேலும் காப்பார். இப்போ காத்தவர் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் எதிலிருந்து நம்மை வந்துட்டு காத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். புலம்பல் 3:58 நம்ம வந்து பார்க்கும் பொழுது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவரே என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். You Lord took up my case, you redeemed my life. அப்போ ஆத்மாவின் மேலே வழக்கு, ஒரு கேஸ் காணப்படுகிறது. அப்போ பூமியின் குடிகள் எல்லார் மேலும் வந்துட்டு ஒரு வழக்கு காணப்படுகிறது. தட் மீன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கேஸ், ஒரு குற்ற வழக்கு வந்துட்டு காணப்படுகிறது. அப்போ எப்படிப்பட்டதான ஒரு கேஸ்ல வந்துட்டு மனிதர்கள், பூமியின் குடிகள் எல்லாருமே மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உதாரணமாக நம்ம வந்துட்டு மன்னர் ஆட்சியை வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மன்னர் ஆட்சி அப்படின்னு வரும் பொழுது அது ஒரு தனி நபருடைய ஆட்சி. சோ அவர் வைக்கிறது தான் ஜனங்களுக்கு எல்லாம் எப்படி காணப்படும், சட்டமாக காணப்படும். சோ அவருடைய வார்த்தை தான் அந்த ஜனங்களுக்கு எல்லாமே சட்டமாக வந்துட்டு காணப்படுகிறது. சோ அந்த சட்டத்தை வந்துட்டு மாற்ற, அதை வந்து ரத்து செய்ய, ஒரு சட்டத்தை புதிதாக இயற்ற வேண்டுமானால் அது மன்னரால் முடியும். சோ எந்த ஒரு மனிதனுடைய ஆலோசனையும் இல்லாம மன்னன் என்ன பண்ண முடியும், ஒரு சட்டத்தை வந்துட்டு அந்த ஜனங்களுக்காக என்ன பண்ண முடியும்னா ஏற்ற முடியும். அப்போ இதே போல ஒரு முழுமையான ஒரு முடியாட்சி, மன்னராட்சி தான் என்ன சொல்லுவாங்க, முடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மொனார்கி இங்கிலீஷ்ல. அப்போ இதுல வந்து கர்த்தர் வந்து ராஜாதி ராஜா, அவர் தான் எனது ராஜாவா காணப்படுகிறார். சோ பூமி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசாயால நம்ம பார்க்கும் பொழுது 45:18 பார்க்கும் பொழுது, பூமியை கர்த்தர் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து. அப்ப பூமியை கர்த்தர் வந்து சும்மா ஒன்றும் சிருஷ்டிக்கல, அதை ஒரு கூடாரமாக, ஒரு வீடாக, அதுல வந்து மனிதர்கள் குடியிருக்கும்படியாக வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, பூமியை வந்துட்டு படைக்கிறார். அப்போ இந்த பூமிக்கு இப்போ ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாய் வந்து காணப்படுகிறார். அதான் நம்முடைய பிதா. சோ இவர் வந்து வானத்தையும் பூமியையும் படைத்தவர். ஏன்னா சங்கீதம் 47:7 என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. அப்ப பூமிக்கு ராஜா அவர் தான். அப்போ சிலர் 17:24 கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினதான தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அப்போ இவர் பூமிக்கு மாத்திரம் ராஜா அல்ல, வானத்திற்கும், ஏன்னா அதையும் படைத்தவர் அவர் தான், பூமியை சிருஷ்டித்தது அவர் தான். சோ அவர் இரண்டுக்குமே அவர் என்னது, ராஜாவாக வந்துட்டு அவர் வந்து காணப்படுகிறார். இப்போ பூமி எதற்காக படைத்தார், அது ஒரு குடியிருப்புக்காக, மனிதர்கள் வந்துட்டு அதுல தங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக, வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு வீடை போன்று அவர் என்ன பண்றாருன்னா பூமியை மனிதர்களுக்கென்று கர்த்தர் வந்து சிருஷ்டிக்கிறார். அப்போ அதுல
ஆதாம் ஏவாளை படைத்து அவர் ஏதேன் தோட்டத்திலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அங்க வைக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்று, ஏன்னா அவர் சட்டத்தை ஏற்ற முடியும், அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் தனி நபராய் ஒருவராய் இருந்து ஆட்சி செய்கிறதான தெய்வம், பூமியை ஆளுகை பண்ணுகிறதான கர்த்தர், வானத்தையும் பூமியை. அப்போ இந்த மனிதர்களுக்கு என்று அவர் என்ன பண்றாருன்னா கட்டளையை கொடுக்கிறார், ஒரு வேலையை கொடுக்கிறார். ஏன்னா சும்மா பூமியே வெறுமையா இருக்க படைக்காதவர் ஒரு மனுஷனை சும்மா படைச்சு அப்படியே வெறுமையா இருக்க சோம்பேறி மாதிரி இருக்க கர்த்தர் வந்துட்டு விடுவாரா? நோ. அப்ப கர்த்தர் இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு வேலையை வந்துட்டு நியமிக்கிறார். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இதை காக்கணும், இதை பண்படுத்தணும், காக்கணும் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு வேலையை வந்துட்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவர்களுக்கு கொடுக்கிறதை, ஆதாமிட்ட சொல்லுகிறதை வந்துட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வேலையை வந்துட்டு நம்ம உற்று நோக்கும் பொழுது அது என்ன வேலை? காக்கிறதான வேலை. தட் மீன்ஸ் பாதுகாக்க வேண்டும், அது தோட்டத்தை பண்படுத்தணும், பாதுகாக்க வேண்டும். இப்ப தேசத்துல நம்ம பார்க்கும் பொழுது மன்னர் காணப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் யாரை நியமிப்பாங்க? ஒரு சிறு பகுதியே கிடையாது, ஒரு டோட்டல் ஒரு என்டையர் ஒரு கண்ட்ரியை பாதுகாக்கணும், அந்த தேசம் வந்துட்டு எதிரிகளிடமிருந்து தப்பு வைக்கப்பட வேண்டுமா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராணுவ வீரர்களை வந்துட்டு நியமித்து அதை பாதுகாப்பது வந்து வழக்கமாய் காணப்படுகிறது. அப்போ அவர்களுடைய வேலை என்ன? தேசத்தை வந்துட்டு பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துலயும் கர்த்தர் வந்துட்டு என்ன பண்றாங்க, அவர்களுக்கு என்று ஒரு தோட்டம். அப்போ அந்த அந்த தோட்டத்தினுடைய முழு பொறுப்பு வந்து இப்ப இவர்களுடைய கரத்தில் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்க வந்துட்டு காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ராணுவ வீரர்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்துட்டு இது பாதுகாப்பதற்கு 2 செட் ஆஃப் ரூல்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஆக்சுவலா. அப்ப அவங்க எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டும். செகண்ட் பார்க்கும் பொழுது என்னன்னா, தேசத்தை பாதுகாக்கிறதான அதே சோல்ஜர்ஸ், அதே ராணுவ வீரர்கள், யுத்த வீரர்கள் தங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக 2 டைப்பா வந்துட்டு என்னது அவர்களுக்கு வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. இப்ப இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முதன்மையான விதி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய பணியில வந்துட்டு காணப்படும். என்னன்னா, அவர்களை காட்டிலும் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கும் போது எந்தவித கேள்வியும் என்று அவர்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப இது வந்து அவர்களுடைய அந்த ரூல்ல காணப்படுகிறதான முதன்மையான ஒரு விதியாக வந்துட்டு காணப்படுகிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது போர்க்களத்தில் அவங்க இருக்கிறாங்க, எல்லை பகுதியில் அவர்கள் காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அவர்கள் எதிரிகளை எப்படி எதிர்க்க வேண்டும், எப்போது எதிர்க்க வேண்டும் என்கிறதான வழிமுறைகள் காணப்படும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் எதிரிக்கு வந்துட்டு ஒத்து போகக்கூடாது, அவர்களுக்கு அடிபணிந்து நாட்டை வந்து அவர்களுடைய கரத்திலே வந்து கைவிடுகிறதான ஒரு சூழ்நிலையை இவர்கள் என்ன பண்ணிவிடக்கூடாது, ராணுவ வீரர்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. நான்காவது பார்க்கும் பொழுது அந்த தேசத்தினுடைய இறையாண்மை மற்றும் அதனுடைய எல்லை பாதுகாப்பிற்காக இவங்க என்ன பண்ணணும், தன்னுடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு மன உறுதி படைத்தவர்களாய் வந்துட்டு இவங்க வந்து காணப்பட வேண்டும். அப்ப இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே என்னன்னா இவங்க வந்து தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறதான ஒரு விதிமுறைகளாய் வந்துட்டு காணப்படுகிறது. அதே நேரத்துல இவங்க தேசத்தை பாதுகாப்பதோடு தன்னையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அவர்களுக்கு என்ன விதிமுறை, அதற்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய உடல் மற்றும் மனது வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும், ரொம்ப திடனா இருக்கணும். சோ அப்போ இது அப்படியாக இருக்க வேண்டுமானால் அவங்க என்ன பண்ண, கடுமையான பயிற்சிகள் வந்துட்டு அவங்க எடுத்து தங்களுடைய உடலை மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சோ நிறைய ட்ரைனிங் அவங்க எடுக்கும்போது என்ன ஆகும், சத்ருவை எதிர்க்கத்தக்கதான அந்த வல்லமை வந்துட்டு அவர்களுக்கு வந்து இருதயத்திலே உருவாகும். ஏன்னா அவங்களுக்கு ஃபைட் பண்ணக்கூடியதான அந்த ஒரு எபிலிட்டி வந்துட்டு அவர்களுக்கு உருவாகிறது. அடுத்தது பார்க்கும்பொழுது அவருடைய கரத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கும், ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இவங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பழுதின்றி பராமரிக்க வேண்டும். அதே நேரத்திலே அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது அப்படின்னா அந்த ஆயுதத்தை வந்து அவங்க பயன்படுத்தணும். சோ இது வந்துட்டு அவர்களுடைய இரண்டாவது, அவர்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஆயுதமாய் வந்து காணப்படுகிறது. தேர்ட் பார்க்கும் பொழுது என்னன்னா, எதிரி வந்து அவங்களை அட்டாக் பண்ணக்கூடியதான அந்த நகர்வுகள், ஒரு ஆபத்து வரப்போகிறது என்கிறதா ஒரு செய்தி இல்ல ஒரு தடம் அவர்களுக்கு கிடைத்தாலே அவங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா
அவங்க தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், அதே நேரத்துல தேசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். சோ அப்படிப்பட்டதான ஒரு அந்த எச்சரிக்கை உணர்வு வந்து நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா சர்ப்பம் வந்து எதிரி வரும்போது அலர்ட் ஆயிக்கும் தன்னை காத்து கொள்ளுகிறதற்கு. அப்ப அது என்ன பண்ணும், அப்படி எதிரி வரும்போது அட்டாக் பண்ணிடும். சோ அந்த மாதிரி இந்த ராணுவ வீரர்களுக்கு 2 செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்கப்படும். ஒண்ணு, தேசத்தை நீ காக்க வேண்டும், அதே நேரத்திலே உன்னையும் நீ வந்துட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதான ரூல்ஸ் வந்துட்டு கொடுக்கப்படுகிறது. சோ அப்ப இதே போல கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, ஆதாமை படைத்து அங்கு கொண்டு வந்து வைத்து விட்டு அவர் ரூல்ஸ் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாரு, நீ வந்து ஃபர்ஸ்ட் தேசத்தை அந்த தோட்டத்தை காக்கிறதான ஒரு ரூலை வந்து கர்த்தர் அதுல கொடுக்கிறாரு. இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தணும், காக்கணும். அப்ப அங்க வேற மனிதர்கள் கிடையாது, தோட்டம் தான் காணப்படுகிறது. சோ அதை பேஸ் பண்ணதான ஒரு ரூலை அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு, அவர்களுக்கென்று தான் உருவாக்குனதான அந்த ஜனத்திற்கென்று அந்த ரூலை வந்துட்டு வைக்கிறாரு. இந்த தோட்டத்தை நீ காத்து, ஏன்னா முழு பொறுப்பை வந்துட்டு ஆதாமுடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் வந்துட்டு என்னன்னா, தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், நீ உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கொடுக்கிறதான ரூல் என்ன, இதுல வந்து நன்மை தீமை அறியத்துக்கு ஒரு ட்ரீயும் இருக்கு. சோ நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த ட்ரீயை வந்து இதுல இருக்கிறதான கனியை வந்து நீ புசிக்க கூடாது. அப்படி நீ புசிச்சுட்டேன்னா உனக்கு மரணம் உண்டாகும் என்கிறதான எச்சரிக்கையான செய்தி. அப்போ தேசத்தையும் நீ காக்க வேண்டும், அதாவது தோட்டத்தை நீ காக்க வேண்டும், அதே நேரத்துல உன்னையும் நீ காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இதுல ஆதாம் இவளுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு ராணுவ வீரனுக்குரிய, ஒரு யுத்த வீரனுக்குரிய, ஒரு போர் வீரருக்குரியதான அந்த ஒரு பணியை வந்துட்டு கர்த்தர் என்ன பண்றாரு அதுல கொடுக்குற. ஏன்னா அவர் சேனைகளின் அதிபதி. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு திட்டம் நோக்கத்தை வந்துட்டு அவர்கள் மேல் வைத்து அவர்கள் இந்த தோட்டத்திலே அவர் வந்துட்டு வேலைக்கு அமர்த்தி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நாட்டுல வந்துட்டு சட்ட திட்டங்கள் எல்லாம் நமக்கு இது மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ எதற்காக இந்த சட்ட திட்டங்கள் வந்து ஒரு தேசத்திற்கு, ஒரு நாட்டிற்கு வந்துட்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஒழுங்கு, ஒரு பாதுகாப்பு மற்றும் நீதி நெறிமுறைகளை நிலைநிறுத்துவதற்காக. இதெல்லாம் கொடுக்கப்படலை அப்படின்னா தன் மனம் போன போக்கிலே வந்துட்டு மனிதர்கள் வாழ்ந்து விடுவார்கள். சோ அப்போ அந்த ஒரு சட்டம், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எங்க இப்ப நம்ம சபையா இருக்கிறோம், இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா ஏனதானோ வேண்டு காரியங்கள் வந்துட்டு நடைபெறும். சோ அப்போ அதற்காக தான் இந்த சட்ட திட்டங்களை வந்துட்டு எனது நம்முடைய தேசத்திலும் சரி, எல்லா இடங்களிலும் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப அது வந்து ஒழுங்கு முறை, அங்க நீதி நிலைநிறுத்தப்படும், பாதுகாக்கப்படும். எல்லாருடைய பாதுகாப்பிற்கும் கூட தான் அந்த ஒழுங்குமுறை வந்துட்டு ஏற்படுத்தப்படுகிறதாய் காணப்படுது. இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறும் பொழுது, நம்ம அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணாம போகும் பொழுது, அப்போ ராணுவ வீரர்கள் அவர்கள் தேசத்தை காக்கிறதானவர்கள் தன்னையும் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் தேசத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது, அதாவது என்னென்ன காரியங்களை செய்தால் அவர்களுக்கு தண்டனை, மரண தண்டனை. இந்த மரண தண்டனை அப்படின்னு வரும்பொழுது பார்க்கும்போது தண்டனையில எல்லாம் உச்சக்கட்ட தண்டனை தான் மரண தண்டனை. நம்ம குற்றங்கள் செய்கிறதனுடைய அடிப்படையில ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கப்படும், பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும். பட் இந்த மரண தண்டனை என்பது உச்சக்கட்ட தண்டனை, உயிரோடு வைத்து கொல்லுகிறதான தண்டனை. அப்ப இது தேசத்திற்கு தேசம் வந்துட்டு மாறுபடலாம். இந்தியாவில் பார்க்கும்பொழுது தூக்கு தண்டனை, நம்ம இங்க பார்க்கும்போது கழுத்து வெட்டுறது. சோ இப்படி உயிரோட வைத்து தங்கள் ஜீவன் எடுபடுகிற அந்த பெயினை வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணணும். அதுதான் உச்சக்கட்ட தண்டனை. அப்போ இந்த தண்டனை ராணுவ வீரர்கள் எப்பொழுது அவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் தேசத்திற்கு விரோதமான துரோகம் செய்யும் பொழுது, எதிரிடம் தங்களுடைய நாட்டை அவர்கள் விட்டு கொடுக்கும் பொழுது, எதிரிக்கு ஒத்து போகும் பொழுது, அப்ப என்ன ஆகும், இந்த தேசத்தினுடைய இறையாண்மை வந்துட்டு குலைக்கப்படுகிறது, எல்லை பாதுகாப்பு கைவிடப்படுகிறது. அப்போ இந்த தேசம் வந்து பிறர் வந்து எடுத்துக்கொண்டு போகிறதான ஒரு சூழ்நிலைக்குள் வந்துட்டு இந்த வீரர்கள் அப்படிப்பட்டதான காரியங்களில யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும், மரண தண்டனை வந்து விதிக்கப்படும். அதே நேரத்துல போர்க்களத்துல யுத்த நேரத்துல இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு கோழையை போல பயந்து தங்கள் உயிரை காப்பதற்கென்று பின்வாங்கி ஓடிவிடவும் கூடாது. சோ அப்படியாக இவர்கள் காணப்படும் பொழுது இந்தந்த காரணங்களுக்காக இவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். இதை வந்து அவங்க எந்த பட்டியல்ல வைக்கிறாங்க அப்படின்னா, அரிதினும் அரிதான குற்றம், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படின்னா மிக கடுமையான குற்ற அந்த பட்டியல்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த குற்றங்களை இவர்கள் தேச துரோகம் பண்ணுவதை வந்துட்டு வைத்து அவர்களுக்கு மரண தண்டனை என்று அதற்கு வந்து விதிக்கிறார்கள். இப்போ தேவனுடைய கட்டளைக்கு
இங்க ஆதாம் ஏவல் கீழ்ப்படியாமல் போகும்போது தேசத்தை காக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். நீ ஒன்னையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். அப்ப அதை இவர்கள் மீறி போகும் பொழுது, தேவனுடைய கட்டளைக்கு எதிராக இவர்கள் எதிர்த்து நின்று செயல்படும் பொழுது அது தேவ துரோகமாக கருதப்படுகிறது. இப்ப தேசத்திற்கு எதிரான சட்டங்களை எதிர்த்து செயல்படும் பொழுது அது தேச துரோகம். இப்ப தேவன் கொடுத்த கட்டளைக்கு விரோதமாக இவர்கள் எதிர்த்து நின்று கிரியை பண்ணும் பொழுது அது ஒரு தேவ துரோகமாக, அவர்களுடைய குற்றமாக அது கருதப்பட்டு, கர்த்தர் இந்த இடத்துல அவர்களுக்கு சொன்ன, அவர் நியமித்த தண்டனை என்ன? மரணம். சோ நரகாக்கினைக்கு நேராக, பிசாசுக்கென்று நியமிக்கப்பட்டதான, அவனை உயிரோடு அந்த அக்கினியிலை போட்டு அழிக்க வேண்டும் என்கிறதான அந்த நரகாக்கினைக்கு நேராக இந்த மனிதனுடைய அந்த வழக்கிற்கு, இந்த குற்றத்திற்கு அவனுக்கு தண்டனை நியமிக்கப்படுகிறது. உயிரோடு கூட அக்கினி கடலிலே எரிக்கப்படுகிறதான அந்த ஒரு தண்டனை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேஸ் தான் நம்ம எல்லார் மேலேயும், இந்த பூமியின் குடிகள் எல்லார் மேலேயும் இப்படி ஒரு குற்ற வழக்கு காணப்படுகிறது. இந்த ஒரு கேஸ்ல பூமியின் குடிகள் எல்லாருமே மாட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அப்போ சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்ப ராணுவ வீரருக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல இருந்து இந்த ராணுவ வீரருக்கு தப்பித்துக் கொள்ள முடியுமா? இந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது முடியும். ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, இந்த குற்றத்தில் அகப்பட்டதான இந்த கைதி கருணை மனு எழுதி கொடுத்து, மர்சி பெட்டிஷன், அதை எழுதி, இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு வரும்பொழுது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் தான் அதிகாரத்திலே உயர்ந்தவர். மன்னர் ஆட்சியின் வரும்பொழுது மன்னருடைய கரத்துல அந்த மர்சி பெட்டிஷனை என்ன பண்ணணும், அவங்க கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது மன்னர் என்ன பண்ணலாம்? மன்னிக்கலாம், குற்றத்தை குறைக்கலாம். இப்ப இந்தியாவில பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? தூக்கு தண்டனையை ரத்து செய்துவிட்டு, மரணத்தை அவர்களை உயிரோடு வைத்து கொல்லுவதை ரத்து செய்துவிட்டு ஆயுள் தண்டனையாக என்ன பண்ணுவாங்க? குறைப்பாங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்களும் நடந்திருக்கிறது. ஆனா இந்த மர்சி பெட்டிஷனை யார் கொண்டு போய் கொடுக்கிறது? அப்போ அதுலயும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க, யாருமே கொடுக்க முடியாது. இந்த குற்றவாளியினுடைய நெருங்கிய உறவினர், அது அவர்களுடைய வாரிசாக காணப்படலாம், அல்லது அவர்களுடைய உறவினராக கூட காணப்படலாம். சோ அவர்கள் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் மன்னருக்கும் இந்த குற்றவாளிக்கும் இடையே மத்தியஸ்தராக செயல்படுவது. வேற யாருமே என்ன பண்ண முடியாது? அவர்களிடம் போய் அந்த கடிதத்தையோ அந்த கருணை மனுவை கொடுத்து இவர்களுக்காக அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்லி அந்த ரிலேஷன் மட்டும்தான். அப்போ இந்த பூமியின் குடிகளுக்கு அவங்க ஒரு பெரிய கேஸ்ல சிக்கி இருக்கிறாங்க. மரண தண்டனை நிறைவேற்றப்படும்படியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோ அப்ப இவர்களுக்கு நமக்கு எல்லாம் யார் உறவாக இந்த பூமியில காணப்படும்? நமக்கு தான் யாருமே இல்லை. ஏன்னா பூமியின் குடிகள் எல்லாருமே மேலுமே அது கேஸ் இருக்கு. எல்லாருமே அந்த குற்ற வழக்குல நம்ம எல்லாருமே மாட்டிட்டு இருக்கோம். சோ நமக்கு நம்மை ரட்சிக்க, நமக்கென்று ஒரு கருணை மனுவை கொண்டு, இப்போ பகை அப்படின்னு பார்க்கும் பொழுது பூமியில ராஜாவுக்கும் அந்த மனுஷன் ரெண்டு பேரும் மனிதர்கள் தான். இப்ப நம்முடைய பகை பூமியின் குடிகள் நமக்கும் தேவனுக்கும் விரோதமான பகை ஆயிற்று. அப்ப இந்த கேஸ்ல இருந்து, இந்த வழக்குல இருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு நமக்கு இந்த மத்தியஸ்தராய் செயல்படுகிறது யார்? இப்ப பூமியில பார்க்கும்போது யாருமே கிடையாது இல்ல. சோ நமக்கு உறவினர் யார்? நமக்கு சொந்தம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதக்காரர் அழகாக சொல்லுவார், பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு வேற யார் உண்டு? அவர் எப்படி நமக்கு சொந்தம்? உறவின் முறையார் தானே நமக்காக அந்த பெட்டிஷனை கொடுக்கணும். எப்படி அவர் நமக்கு சொந்தம்? சோ அவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்முடைய பிதா. அப்போ நம்முடைய பிதா இப்போ தெய்வமாக காணப்படுகிறார், மனிதனாக அல்ல. ஆனா கருணை மனுவை ஒரு மனிதனாக அந்த பெட்டிஷன் கொடுக்கப்பட வேண்டும். யாருடைய கரத்திலே? தேவனுடைய கரத்திலே அது என்ன பண்ண வேண்டும்? கொடுக்கப்பட வேண்டும் அந்த பெட்டிஷன். அப்போ சோ வேற ஒருவருமே கிடையாது. அப்போ அந்த சாசனத்தை எழுதினவரை, மரணம் என்று விதிக்கப்பட்டதான அந்த சாசனத்தை எழுதினவருடைய மரணம் இப்ப உண்டாக வேண்டும் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ அதை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த பூமியிலே அந்த மகா பெரிய காரியத்தை செய்யும்படியாய் மனிதன் ஆகிறார். இப்ப அவரோடு கூட இந்த காரியத்தை செய்யும்படி வேற யாராவது உண்டா? ஏன்னா நம்முடைய பிதா அவர், நம்முடைய ரிலேஷன், அவருடைய சொந்த ரூபத்தின்படியும் சாயலாகவும் நம்மை சிருஷ்டித்து, நமக்கு சொந்தம்னா அவரை தவிர வேற யாருமே பரலோகத்துல கிடையாது. ஏன்னா நம்ம தூதர்களுடைய சாயலிலும் சிருஷ்டிக்கப்படவில்லை, அவருடைய சாயல், அவர் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் சிருஷ்டித்தார் நம்முடைய பிதா. அப்போ அவர் தான் நமக்காக ஏதாவது செய்தாக வேண்டும்.
நமக்காக அந்த மத்தியஸ்தனாக நம்முடைய பிதாவை நமக்காக செயல்படக்கூடியதான இந்த தருணம் காணப்படுகிறது. அப்ப அவரோடு கூட வேற யாராவது இந்த காரியத்தை செஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம மேல பார்க்கும்போது உபாகமம் 32:31 கர்த்தர் சொல்லுகிறார். 32:39, நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, நானே தேவன், என்னோட வேற யாருமே கிடையாது தெய்வமா, நான் சிங்கிள். அவர் தனியாக தான் எல்லாவற்றையும் செய்கிறவர், தனியாகவே எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர், என்னோட வேற யாருமே கிடையாது. உங்களுக்கு சொந்தம்னா நான் மட்டும்தான், அவர் மட்டும்தான் நமக்கு சொந்தம். அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை கொல்லணும்னா உன்னை கொல்றதும் நான் தான். தட் மீன்ஸ் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது நம்ம எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிக்கப்படுவார்கள். உயிர்ப்பிக்கிறதும் நான் தான், உன்னை காயப்படுத்துறதும் நான் தான், காயப்பற்றுகிறதும் நான் தான், என் கைக்கு தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அப்போ அவர் ஒருத்தர் அப்படி செய்கிறதானவர், சர்வ வல்லமை உள்ள அந்த தேவன் மாத்திரம் தான் நமக்கு இப்ப எப்படி காணப்படுகிறார், சொந்தமாய் காணப்படுகிறார். சோ இப்பொழுது மத்தியஸ்தராக கர்த்தர் இந்த பூமிக்கு வருகிறார். இப்போ யோபுல கூட பார்க்கும் பொழுது யோபு துன்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு என்னன்னா நியாயம் வேணும். ஏன்னா அவருக்கு தெரியல நான் என்ன தப்பு பண்ணேன். சோ அவர் ஆதங்கத்தோட அதுல பேசுகிறதே எந்த வழக்கு என்னுடைய வழக்கை யார் விசாரிப்பா, எனக்குன்னு நீதி யாரு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோபுடைய ஆதங்கம் அதுல இருக்கிறதை பார்க்க முடியும். யோபு 9:32-33 எடுத்து ஒருவர் வாசிக்கலாம். நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. ஓகே, அப்ப இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது யோபு அழகா சொல்றாரு, நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லணும். ஏன்னா என்னுடைய வழக்கு நீங்க விசாரிக்க வாங்க, யார் விசாரிப்பா? எனக்கும் அவருக்கும் நாங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணணும். என்னுடைய வழக்கு நான் அவர்கிட்ட சொல்லணும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவர் என்கிட்ட சொல்லட்டும். ஏன்னா அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிறதான தேவ மனிதன். அவருக்கு தெரியல எதுக்கு இந்த பனிஷ்மெண்ட், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றதான அந்த வியாகுலங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் மனுஷன் கிடையாது. எப்படி நானும் கர்த்தரும், எப்படி நானும் என்னுடைய தேவன் கூடி நாங்க நியாயத்திற்கு வர முடியும்? எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அப்போ எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தா இருந்தா அப்ப இந்த நியாயத்தை விசாரிக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோபு அந்த வியாகுலத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை அவர் இந்த வசனத்துல பேசுகிறதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவருடைய வழக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையான வழக்காய் காணப்படுகிறது. இதற்கான நியாயம் யோபுக்கு தெரிய வேண்டும். ஆனா மத்தியஸ்தனம் கிடையாது பேசுறதுக்கு. அவருக்கு கூட பேசலாம்னா அவர் மனுஷனும் கிடையாது, அவர் தேவனாய் காணப்படுகிறார். அப்போ இப்ப நம்ம இங்க பார்க்கும் பொழுது நமக்குள்ள மத்தியஸ்தராக தேவன் மாத்திரமே, அவர் மட்டும்தான் நமக்கு சொந்தமாய் காணப்படுகிறார். அப்போ இந்த மனுஷனுடைய இப்ப பூமியில பார்க்கும் பொழுது இந்த குற்றம் மன்னிக்கப்பட வேண்டுமாயின் ஒரு உறவின் முறையார் மூலம் நம்ம என்ன பண்ணிடலாம், கருணை மனுவை குறித்து மன்னித்து விடலாம். பட் பரலோகத்தின் தேவன் வைத்திருக்கிறதான சட்டம் என்ன? உன்னுடைய மரண இந்த தண்டனை நீக்கப்பட வேண்டுமாயின் உனக்கென்று வைத்திருக்கிறதான பரிகாரம் என்ன, பாவ நிவர்த்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு சட்டம் வைத்திருக்கிறார். லேவியராகமம் 17:11 நாம் பார்க்கும் பொழுது, மாம்சத்தின் உயிர் அதில் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமாயின், அந்த மரணத்திலிருந்து தப்பு வைக்கப்பட வேண்டுமாயின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவ நிவர்த்தி செய்ய எது தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது ரத்தம். ஏன்னா ஒரு மாம்சத்தின் உயிர் ரத்தத்திலே காணப்படுகிறது. அந்த ஜீவன் காக்கப்பட வேண்டுமாயின் அதே ரத்தம் என்ன பண்ண வேண்டும், சிந்தப்பட வேண்டும். எபிரேயர் 9:22 கூட சொல்லப்பட்டிருக்கும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உனக்கு மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த சாசனத்தை எழுதினவர், சோ அவருடைய மரணம் இங்கே உண்டாகிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னா நம்மை ரட்சிக்கும்படியா நம்முடைய உறவின் முறையாராய், சோ நம்முடைய பிதாவாக காணப்படுகிறவர் நமக்காக மத்தியஸ்தராக இந்த இடத்துல அவர் பாவ நிவர்த்தி செய்யும்படியாய், நம்முடைய குற்றத்தை ஏற்று நமக்காக இந்த பூமியிலே மறிக்கப்படும்படியாக அவர் இந்த பூமியிலே மனிதனாக இறங்குகிறார். அதுதான் பவுல் சொன்னார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அவரே அப்படின்னு சொல்லுகிறதான காரியத்தை பவுல் மிக அழகாக அவருடைய நிருபத்தில் நம்ம எழுதி சபைகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப சங்கீதத்துல கூட கர்த்தர் இந்த பிளான், இது அவருடைய ஒரு திட்டம், பெரிய ஒரு பிளான்.
இதை தாவீது மூலம் தீர்க்க தரிசனமாக அழகாக அதுல சொல்லியிருப்பார். சங்கீதம் 110:1, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். அப்போ கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அவர் தான் சொல்லிட்டார்ல, என்னோட கூட வேற தேவனே கிடையாது, நான் தான் எல்லாமே செய்யணும். அப்ப கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அப்படின்னா கர்த்தர் கர்த்தரை நோக்கி, தேவன் தேவனை நோக்கி, அவர் தன்னை நோக்கி, அவர் தன் உள்ளத்திலே சொல்லிக்கொள்ள அவருடைய திட்டமாய் காணப்படுகிறதுனாலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படும் பொழுது தாவீது இதை அழகாக வர்ணனையோடு கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் தன்னை நோக்கி, அவருடைய பிளான் அதுதான். இப்போ நான் உடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் வரப்போறது யாரு? நம்முடைய தேவன். அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. சோ பிதாவாகிய தேவன் மனிதனாக பூமியில சத்துருக்களை பாதபடியாக்கி போட்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பலியாக அவர் இந்த பூமியிலே மனுஷனாக வரப்போகிறார். அது வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்திலே உட்காரும். இப்ப வலது பாரிசத்திலே யார் உட்கார்ந்திருப்பா? அதே தேவன். அவருடைய பெரிய பிளான் என்ன? அப்ப வலது பாரிசம் என்பது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் மகா கனம் பொருந்தினதான தேவன். சோ ராஜாவாக அவர் மேலேயும் இருப்பாரு. அதாவது வலது பாரிசத்தில் அவருடைய மகிமை பொருந்தினதான அந்த அதிகாரத்தை உடையவராய் சிங்காசனத்திலே, தட் மீன்ஸ் அவர் தான் ராஜா, பரலோகத்துக்கு தேவன். சோ வலது பாரிசத்திலே தேவனாகவும் வீற்றிருக்கிறார், அதே நேரத்திலே பூமியிலே மனுஷனாகவும் வருகிறார். அதன் பூமியில் எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை என் ஜனங்கள் முன்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னது சொன்னதான காரியம். இது ஒரு அதிசயம். இது யாராலுமே செய்ய முடியாது. பூமியில எங்கேயும் இது நடந்ததும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை செய்துவிட்டு பூமியில சொன்னாரு. யோவான் 3:13, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்ப பரலோகத்திலிருந்து இறங்குறது நான் தான், மேல இருக்கிறது நான் தான். இன்னும் திரும்ப அதே சிங்காசனத்திலே போய் பிதாவாக வீற்றிருக்கிற போகிறது என்னை அல்லாமல் வேற ஒருவரும் கிடையாது என்கிறதான அந்த பரம ரகசியத்தை அவர் சொல்லுகிறார். ஆனா நான் இதை சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க, நீங்க அதை புரிந்து கொள்ள மாட்டீங்க அப்படின்னு சொல்லுகிறதான அந்த சத்தியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். சோ இப்பொழுது நம்முடைய மத்தியஸ்தராக, நம்முடைய உறவின் முறையாரா நமக்காக அந்த மனு, அந்த பாவ நிவர்த்தி, நம்முடைய கருணை மனுவை ஏற்றுக்கொள்ளுகிறதான, அதை ஏற்றுக்கொண்டு கொடுக்கக்கூடியதான ஒரு மத்தியஸ்தராக நம்முடைய தேவனை வெளிப்படுகிறார். அது ஒரு பயங்கரமான காரியம். அவர் மேலேயும் அங்கேயும் ராஜாவாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதா சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு மட்டும்தானே முடியும். இப்ப நான் இங்க நின்றுட்டு நான் வேற ஒரு இடத்துல நிக்க முடியுமா? மனுஷனால கூடாது. பட் தேவனால் எல்லாம் கூடும். அப்ப அவருடைய பெரிய திட்டம் என்ன? மேல தேவனாகவும் அவர் இருப்பார். ஏன்னா அவர் வானத்திற்கும் அங்கேயும் ராஜா, கீழையும் அவர் தான் ராஜா. சோ அந்த ராஜா நம்முடைய பாவ நிவர்த்தி செய்யும்படியார் அவர் கீழே பூமியிலே மனிதனாக இங்க வெளிப்படுகிறதை பார்க்கலாம். அவர் உயிரோடு கொல்லப்படும்படியா அது அவர் தெரிந்தெடுக்கிறார். என் பிள்ளைகளுக்காக, என் நாடுகளுக்காக நான் என் ஜீவனையே நான் கொடுப்பேன். வேற யாரும் சொல்லல. நான் தான் ரத்தம் சிந்துவேன் என் பிள்ளைகளுக்காக, அவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாய். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்போ இப்பொழுது நம்முடைய பிதா நமக்காக அதே போல மனிதனாக அவர் பூமியில வெளிப்படுகிறார். இங்கு அவர் குற்றமற்றதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஏன்னா இங்குள்ள எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குல்ல, குற்ற வழக்கு காணப்படுகிறது. சோ இங்க அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்து நமக்காக அவர் என்ன பண்றார்? பலியாகி மீண்டுமாய் அவர் சொன்னபடியே பிதாவின் வலது வாரிசத்திலே அவருடைய சிங்காசனத்திலே ஒருவராய் வீற்றிருக்கிறார். ஏன்னா ஸ்தேவான் கல்லறியப்படும் பொழுது கர்த்தர் அந்த மகிமையை வெளிப்படுத்தி காட்டார். சிங்காசனத்தில் இருப்பது யார்? பரலோகத்திலே தேவனாய் 2-3 பேர் இருக்கிறார்களா? நோ. அந்த இடத்திலே தேவனுடைய மகிமையையும் பிதாவுடைய வலது பாரிசத்திலே மனுஷகுமார நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லி ஸ்தேவான் சொல்லும் பொழுது கல்லறியப்பட்டார். அப்ப அங்கு தொழுது கொள்ளப்பட தக்கவராய் நின்றவர் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இப்பொழுது நான் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே நான் தேவனாய், அதாவது சர்வ வல்லமை உடையதான நான் பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு சகலவற்றையும் செய்து நிறைவேற்றி இப்பொழுது ஜெயம் கொண்டவராக, ராஜாதி ராஜாவாக, உன்னுடைய ஆசாரியனாக, உன்னுடைய மத்தியஸ்தராக நான் இப்பொழுது தேவனாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறதான காரியத்தை அந்த இடத்திலே தேவன் தான் எப்படிப்பட்டவராய் ஒருவராய் அந்த இடத்திலே பெரியவராய் வீற்றிருப்பதை கர்த்தர் அந்த இடத்துல ஸ்தேவானுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது ஸ்தேவான் கல்லறியப்படுகிறார். இப்பொழுது இப்படிப்பட்டதான தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய சிங்காசனத்தில், அதாவது இன்னும் ராஜாவாக, ஆல்ரெடி ராஜாவாத அவர் ராஜாதி ராஜா தான். சோ எல்லாவற்றையும் செய்து முடித்து ஜெயம் கொண்டவராய் கர்த்தர் என்ன பண்றாரு? பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பெட்டிஷனை கொடுக்கணும்.
நம்முடைய கருணை மனுவை வந்து நாம் செலுத்த வேண்டும். அப்போ யார் மூலம் கர்த்தர் சொன்னாரு? என் நாமத்தை அறிந்து. இப்போ உனக்கு கருணை பெட்டிஷன் யார் மூலம் கொடுக்கணும்னு உனக்கு தெரியணும். அப்போ அது வந்து உன் உறவின் முறையாராய் இங்க கீழே வந்து உன் பிதா மனிதனாக வந்து அடிக்கப்பட்டு, அவர் இங்க மனுஷனா இருந்தாலும் 100% மனுஷன், 100% தேவன். ஏன்னா தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருடைய சரீரத்திலே வாசமா இருந்தது, சரீர பிரகாரம். அப்ப அவர் தேவனாகவும் காணப்படுகிறார், மனுஷனாகவும் காணப்படுறார். அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் நம்முடைய பிதாவே இறங்கி வந்து செயல்படுகிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். அப்ப என் நாமத்தை அறிஞ்சு நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு நான் மன்னிப்பை தருவேன். நீ இந்த பூமியில என்ன வேணுமோ அதை கேட்ட நான் உனக்கு தருவேன். அதான் சொல்லி கொடுத்தார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. உன் பிதா யார் என்று நீ அறிந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஏசப்பா என் குற்றத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது, அவரை மத்தியஸ்தராகவும் இருந்து அவரே தேவனாகவும் இருந்து நம் பாவத்தை மன்னிக்கிறதான ஒரு மகா பெரிய வல்லமை பொருந்தினதான தேவனாக அவர் வந்துட்டு காணப்படுகிறார். அப்ப அதே சிங்காசனத்தில் அவர் ஆசாரியராகவும் நமக்காக அவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. சோ அப்போ அவர் சிந்தினதான அவருடைய ரத்தம் இப்ப நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதா இருக்கிறது. இப்போ டைரக்டா வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை நோக்கி எசப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை அறிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அறிக்கை பண்ணும் பொழுது, கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய குற்றத்தை வந்துட்டு நீக்குகிறதான தேவனாய் நம்மை மன்னிக்கிறார். இந்த மரண தண்டனையை கர்த்தர் என்ன பண்றாருன்னா ரத்து பண்ணுகிறார். இப்ப யோபுல கூட பார்க்கும் பொழுது யோபு வந்து என்ன பண்ணாரு? எங்க இடையில மத்தியஸ்தன் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எங்க வழக்கை வந்துட்டு நியாயம் விசாரித்திருந்தா நல்லா இருக்குமே சொல்லும் பொழுது, அங்கு மத்தியஸ்தனாக வெளிப்பட்டவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய தேவன் தான். அவரை வந்து நின்று வழக்கை விசாரித்து என்னிடத்து நான் கேட்கிறேன் நீ பதில் சொல் என்று, உன்னுடைய மத்தியஸ்தனை நான் தான், உனக்கு வழக்கை விசாரிக்கணுமா நடத்தணுமா நான் தான் உன்னுடைய தேவன், உன்னுடைய நியாயாதிபதியாகவும் நானே இருக்கிறேன் உனக்கு பதில் சொல்லும்படியாய். வேறு ஒருவரை அவர் அனுப்பி வைக்கவில்லை வழக்கை விசாரிக்கும்படியாய். அப்ப அந்த இடத்துல தேவனாக மத்தியஸ்தராக யோபுவின் மத்தியிலே அந்த வழக்கை தீர்த்து வைக்கும்படியாய் வெளிப்பட்டவரும் நம்முடைய தேவன் தான். அதுல அவர் என்ன சொல்கிறார்? நான் ஒருவராக எல்லா காரியத்தை நான் செய்வேன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. சோ அப்படியாக கர்த்தர் அவ்வளவு பெரியதான ஒரு காரியத்தை செய்து நம்மை மீட்டெடுத்து இப்பொழுது அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கருணை பெட்டிஷனை நம்ம வந்து என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தின் மூலம் இவர்தான் என்னுடைய தேவன் என்று அறிந்து இயேசு என்னும் நாமத்தை நீ உன் வாயினாலே இவர்தான் கர்த்தர் என்று நீ அறிக்கை பண்ணும் பொழுது, அவர் தேவனாகிய தன்னுடைய சரீரத்தை, அதாவது இயேசுவை, அதுதான் இயேசுவை என்று குறிப்பிட்டிருக்கும். அப்பொழுது அவர் வந்து அவருடைய சரீரம் பூமிக்குள் காணப்பட்டது. சோ அந்த சரீரத்தை அவர் எழுப்பினார், அதே போல என்னையும் எழுப்புவார் என்று நீ விசுவாசித்து அறிக்கை பண்ணினால் நீ ரட்சிக்கப்படுவ. இப்ப உனக்கு வந்து மன்னிப்பு உண்டாகிறது. அப்போ இப்ப என்னது? நமக்கு இந்த பிராணன் வந்து நமக்கு கிடைத்த கொள்ளை பொருள். ஏன்னா எரேமியா 39:18 நம்ம பார்க்கும் பொழுது, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எது நிமித்தம் உனக்கு இந்த பிராணன் கொள்ளை பொருளை போல கிடைக்கிறது? கர்த்தரை நம்பினபடியினால். இவர்தான் உன்னுடைய தேவன், இவர்தான் உனக்காக பாவத்தை மன்னித்தார் என்று நீ அறிக்கை பண்ணி அவரை நோக்கி உன் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள், மரண தண்டனை வந்து உனக்கு நரகாக்கினை ரத்து செய்யப்படுகிறது. அப்போ கருணை மனு அவரிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய உறவின் முறையாராய் காணப்படுது நமக்காக இங்கு வந்து பலியான அவரை நோக்கி அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய பாவம் வந்துட்டு இந்த இடத்துல என்னது? மன்னிக்கப்படுகிறதாய் வந்து காணப்படுகிறது. ஏன் கொள்ளை பொருள்? இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு யுத்தத்துக்கு போகும் பொழுது அவர்கள் அங்க இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரையும் அழித்து விட்டு அங்க இருக்கிறதான பொருட்களை இவர்கள் சம்பாதிப்பதில்லை. அவர்கள் ஏன் பண்ணி வைத்ததான பொருள் அது. அவர்கள் தேசத்திலே காணப்படுகிறதான பொன் வெள்ளி அதை எல்லாம் வந்து அவர்கள் கொள்ளை பொருளாக அவர்கள் தேசத்துக்கு கொண்டு வருவாங்க. சோ அதே போல நாம் நம்முடைய ஜீவனை காக்கும்படி நாம் போய் வந்துட்டு என்ன பண்ணல? யுத்தம் பண்ண போல சத்ருட்ட நாம போய் ரத்தம் சிந்த போகல, நம்ம ஏன் பண்ணல? கர்த்தர் வந்து அதை வந்து என்ன பண்ணாரு? நமக்காக பெற்று கொடுத்தார். அப்ப நம்ம அதை என்னது? கொள்ளை பொருளாக நமக்கு நம்முடைய பிராணன் வந்துட்டு நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் வழியை கர்த்தர் என்ன பண்றாருன்னா நமக்காக அப்படி ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தி வைத்தார். இப்பொழுது கர்த்தர் சொல்றார் ரெவலேஷன் 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் வீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் பிராணன் உனக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. அந்த கேஸ், அந்த பெரிய வழக்கிலிருந்து உன்னை நான் என்ன பண்ணிட்டேன்? விடுதலை ஆக்கிட்டேன். அந்த குற்ற வழக்குல நீ இப்போ கிடையாது, உன்னை தப்ப பண்ணி இருக்கிறேன். இனி திரும்ப நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த குற்ற வழக்குல மாட்டாத. நீ உன் பிராணனை நீ பற்றி கொண்டிரு. தட் மீன்ஸ் உன் ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவனை. அப்ப அது எது நிமித்தம் கிடைத்தது? அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால். சோ அதை பற்றி கொண்டிரு, அவரை நீ பற்றி கொண்டிரு.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் வந்துட்டு பவுலும் என்ன சொல்லுவாருன்னா, பிலிப்பியர் 2:12 அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்க கஷ்டப்படுங்க, நீங்க பிரயாசப்படுங்க. ஏன்னா அது நீ சும்மா உனக்கு நீ ஏன் பண்ணது கிடையாது. உனக்கு தேவன் அவ்வளவு பெரியதான காரியத்தை செய்து உனக்கு கொடுத்ததான அந்த ரட்சிப்பு, அந்த பிராணன் அது கொள்ளை பொருள். நீ அதை காத்துக்கொள். அப்ப பவுல் ஏன் இப்படி சொல்ற, ஏன் கர்த்தர் ஏன் அப்படி சொல்லணும், நீங்க காத்துக்கொள்ளுங்க, பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் ஏன் நம்மை நோக்கி வருகிறது அப்படின்னா, பிசாசினுடைய பிடியிலிருந்து, அவனுடைய சங்கிலிருந்து, அவனுடைய சிறையிருப்பிலிருந்து நாம எல்லாரும் விடுதலை ஆக்கப்பட்டோம். இப்ப அவனுக்கு பயங்கர கோபம். திரும்பவும் இதே வழக்குல இவங்களை என்ன பண்ணணும், சிக்க வைக்கணும். அப்போ பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப எவனை விழுங்கலாம்? ஏற்கனவே பாவத்தில் இருக்கிறவர்களையா? அல்ல, கர்த்தரால் இந்த குற்ற வழக்கிலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டு நித்திய ஜீவனை கொள்ளை பொருளாக பெற்றதான அந்த மனிதர்களை மீண்டும் இதே குற்றத்திலே அகப்படுத்தி அவர்களுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி திரிகிறவனாய் இந்த பிசாசானவன் காணப்படுகிறார். சோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நீ உன்னுடைய ஜீவனை, நீ பெற்றதான இந்த ஜீவனை ரட்சிப்பு நிறைவேறப்பட வேண்டும். சோ அதற்காக நீ என்ன பண்ண வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்பதாய் பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ நம்முடைய ரட்சிப்பு காக்கப்பட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் காக்கப்படுவதில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் நமது வலது பக்கத்திலே நிழலா இருக்கிறவர். சோ அதற்காக நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்ன, நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சோ இப்ப நம்முடைய சரீரமானது நம்ம மீட்டெடுத்தது கிடையாது, விலை கிரயத்துக்கு கொள்ளப்பட்டது. சோ ஒருவர் விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார், ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அத 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்லப்பட்டிருக்கும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீங்க, நீங்க விலைக்கு வாங்கப்பட்டிருக்கீங்க. இப்ப உங்க சரீரம், உங்க ஆவி, ஆத்மா எதுவுமே உன்னுடையது கிடையாது. நீ தேவனுக்கு அடிமை. அடிமை மீன்ஸ் கர்த்தர் உன்னை அடிமைப்படுத்தி சிறையிருப்பிலை வைத்த தேவன் அல்ல. அவர் நமக்கு ஃப்ரீவில் கொடுக்கிறவர், நம்மை சுதந்திரமாய் வாழ விடுகிறதான தேவன். தட் மீன்ஸ் அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டியதான மனுஷன். ஏன்னா இப்போ உன்னை அவர் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் ஆலயமாக. ஏன்னா அவர் இனி நமக்குள்ளாக தங்கி நம்மை காக்கும்படியாய், நித்திய ஜீவனுக்குள் கொண்டு பிரவேசிக்கும்படியாய் நமக்குள் ஆவியாக வாசம் பண்ண போகிறார். அதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கும். சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்ப நமக்குள்ள அவர் பரிசுத்தமுள்ள ஆவியவர். அவர் நமக்குள்ளாக நம்மை காக்கும்படியாய், நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள் கொண்டு பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் நமக்குள் வாசமா இருக்கிறார். இப்ப நீ ஆலயம். சோ இந்த ஆலயத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இந்த ஆலயம் காக்கப்பட வேண்டும். ஆனா நீ எங்க வைக்கப்பட்டிருக்கிற? பூமியில. நீ ஆனா உன்னுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. உடனே நான் பரலோகத்துக்கு கொண்டு போகல, அதற்கென்று ஒரு நாள் இருக்கிறது. அப்ப அது வரைக்கும் நீ பூமியில வைக்கப்பட்டிருப்ப. ஆனா நீ கிரயத்துக்கு கொண்டத மறக்காத. நீ என்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டத நீ மறந்து போய்விடக்கூடாது. சோ உன்னை வஞ்சிப்பதற்கென்று ஒருவன் சுட்டி தெரிகிறான் என்பதையும் நீ மறந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து உன்னுடைய கிரீடத்தை நீ காத்து கொள்ளுகிறவராய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். சோ இப்ப நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆலயமாய் காணப்படுகிறார். இப்ப நாம எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு அந்த ரைட்ஸையும் கொடுத்துட்டாரு. திரும்பவும் அகைன் அதே ஃப்ரீவில். ஆதாம் ஏவாளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு அதே ஃப்ரீவில் திரும்பவும் நமக்கு என்னது, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. 1 கொரிந்தியர் 6:11-12. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க இயேசுவின் நாமத்தினால், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட நிமித்தம், எப்படி கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்க என்ன பண்ணீங்க, கழுவப்பட்டீர்கள் அவருடைய ஆவியினாலே. சோ ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள் ஆவியாக வருகிறார்.
சோ நீங்க அவராலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அதாவது ஒரு ஆலயமாக நீங்க மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். சோ இப்ப எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு. என்ன எதை வேணாலும் நீ இந்த பூமியில என்னது அதிகாரிக்க உனக்கு தட் மீன்ஸ் அனுபவிக்க நமக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார், ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார். ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ஆனா இதெல்லாம் என்னது உனக்கு தகுதி கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இப்போ பவுல் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் என்னுடைய கரத்தில் காணப்படுகிறது, ஆனா இது எல்லாம் இந்த உலகத்தில் காணப்படுகிறது எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இப்ப எதற்கு நாம் அடிமைப்பட்டு போகிறோம்? தேவனுக்கு தானே நம்ம அடிமையாக கீழ்ப்படிந்து, தட் மீன்ஸ் கீழ்பட்டு இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு. அப்படி இருக்கிறது அவருடைய ஆலயமாய் காணப்படுகிறோமானால் அவருக்கு நாம் கீழ்பட்டு இருக்க வேண்டும். அவருடைய ஷெட்டையின் கீழே அவருடைய நிழலுக்குள்ளாக காணப்படுகிறதான பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்ப நம்ம அடிமைப்படுகிறதான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 யோவான் 2:15-16 பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போ இப்ப அவர் சொல்லுகிறதான காரியம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு மேல உன்னுடைய நம்பிக்கையை வச்சிடாத. உன்னுடைய பிராணன் காக்கப்பட வேண்டுமா? உன்னுடைய நம்பிக்கை யார் மேல் அடிமைப்பட்டிருக்க வேண்டும்? யாருக்கு கீழே உன்னுடைய தட் மீன்ஸ் நாம கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய தேவன் மேல, தேவன்கிட்ட. சோ தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய ஜீவன் காக்கப்படும். உலகத்திற்கு அடிமைப்பட்டு போனோம்னா நம்முடைய ஜீவன் எடுக்கப்படும். ஏன்னா தேவனை அறிந்தும் அப்படியாக அடிமைப்பட்டு போனவர்கள் நம் வேதத்திலே அநேகர் காணப்படுகிறார்கள். இந்த உலகத்தின் இச்சைக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொண்டு அப்படியாக தங்கள் ஜீவனை இழந்து போனவர்கள் அநேகர் இங்கு உண்டு. உதாரணமாக சில பேரை நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக ஏசா கூழுக்காக, உணவிற்காக புத்திர சுவீகாரத்தை இழந்து போனான். ஆகான் யோசுவாவின் நாட்களிலே யுத்தத்திலே பாபிலோன் சால்வை 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் பொன் இவைகளை இச்சித்து தன்னுடைய கூடாரத்திலே எடுத்து கொண்டது நிமித்தம் சோ அவன் என்ன பண்ணப்படுகிறான்? அந்த இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு அறுப்புண்டு போகிறதான நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். கேயாசி 2 தாலந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரம். சோ அதற்காக அந்த ஊழியக்காரனுடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து துரத்தப்படுகிறான். பிளேயாம் கூலிக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முற்பட்டதான மனிதன் அழிக்கப்பட்டு போகிறான். யூதாஸ் பணத்திற்காக கர்த்தரை காட்டி கொடுத்தவன். சவுல் தேசத்தின் பதவிக்காக, பெருமைக்காக தாவீதை, கர்த்தருடைய மனிதனை எதிர்த்து நின்றவன். கோராகு ஆசாரிய பட்டத்திற்காக மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து நின்றவன். அனனியா சப்பீரா பணத்திற்காக கர்த்தருடைய வார்த்தை, அதாவது அப்போஸ்தலர்களுடைய அந்த வார்த்தையை மீறினதானவர்கள், அதன் மேல் ஆசை வைத்து. அப்ப இதெல்லாம் என்ன? அந்த பூமியினுடைய இந்த உலகத்தின் காரியத்தின் மேல் காணப்படுகிறதான ஒரு விருப்பம். அப்ப இதெல்லாம் இதன் மேல் ஆசை வைத்து, இதன் மேல் இவர்கள் நம்பிக்கை வைத்து தேவனுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அதனால் நீ உலகத்துக்கு மேல நம்பிக்கை வைக்காத, உலகத்தில் நீ அடிமைப்பட்டு போகாது. இதெல்லாம் அநீதியான உலக பொருள் தான். அப்ப இது உன்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இவைகள் எல்லாம் உன்னுடைய கரத்துல பணம், வெள்ளி, பொன் உன்னுடைய கரத்தில் அதிகமாய் காணப்படுகிறதா? கர்த்தர் சொல்றாரு, இதை ஹேண்டில் பண்ண உனக்கு தெரியணும். நீ மாளும் போது நித்தியமான வீடுகளிலே உன்னை சேர்த்துக் கொள்வார் உண்டாகும்படி இந்த அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதி. அப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நம்ம எப்படி பிறருக்காக கொடுத்து உதவுகிற காரியங்கள். அப்போ இது ஒன்னு அடிமைப்படுத்தி விடக்கூடாது. நீ இதை ஹேண்டில் பண்ணணும், நீ இதை கையாள வேண்டும். இது உன் கீழ் அடிமையாக இருக்க வேண்டியது. அப்ப இதன் மேல் நீ விசுவாசத்தை வைத்து பண்டக சாலையை கட்டி நாம் சேர்த்து வைத்து இது என்னுடைய ஆத்மாவிற்கு போதும் என்று நினைக்கலாமா? சோ அப்படி நினைக்க கூடாது. கர்த்தர் சொல்றாரு, அப்படி கூடாது. நீ அதன் மேல நம்பிக்கை வைத்து ஓடாது. பூமிக்குடைய காரியம், உணவுக்காக, உடைக்காக நீ உன்னுடைய பிரயாசம் முழுவதையும் இந்த பூமியின் நாட்களிலே நீ செலவழிக்காத. உனக்கு முக்கியம் எது? உனக்கு தேவை எது? உன்னுடைய பங்கு எது? நான் தான் அது. சோ நீ எனக்காக பரலோகன் ராஜ்யத்தின் அதன் நீதியையும் தேடுகிறவன. இந்த பூமிக்கு மேல திரும்ப உன்னுடைய விசுவாசத்தை வைத்து நீ அடிமைப்பட்டு போகாதே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியுது. சோ நமக்கு என்ன தெரியுது? நம்முடைய பிராணன் காக்கப்பட வேண்டுமாயின், நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமாயின், அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் தான் காணப்படணும். வேறு ஒன்றின் மேலும் நம்முடைய விசுவாசம் காணப்படக்கூடாது என்பதை வேதம் மிக தெளிவாக வலியுறுத்தி கூறுகிறது. ஏன்னா நம்ம பூமியில தான் காணப்படுறோம். சோ இங்க அவனுடைய விருப்பம் போயிட்டுன்னா
பரலோகத்தின் தேவனை நீ விட்டு விலகக்கூடிய பொல்லாத இருதயம் உனக்குள் ஏற்படும். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான காரியங்கள். சோ எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா நம்ம வாழணும். இப்ப விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும்ல. சோ அப்ப எப்படி இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பவுல் அகைன் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10:23-24, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ இந்த பூமியில இருக்கிறதான எல்லா காரியத்தை அனுபவிக்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு, பட் எல்லாம் பக்தி விருத்தியை கொண்டு வராது. சோ நான் அதற்கு அடிமைப்பட்டு நான் போக மாட்டேன். அப்ப எப்படிப்பட்ட நான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவனும் தன் பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். நீ இப்போ உன்னுடைய பிரயோஜனத்துக்காகவே உனக்குனை சேர்த்து வைக்காத, தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனாய் நீ காணப்படாத. நீ பிறரை யோசி, பிறருக்காக, பிறருடைய நன்மை, பிறருக்காக எப்படி வாழணும்? அவர்களுக்காக பணத்தை சம்பாதித்து அவர்களுக்கு பணத்தை கொடுக்கணுமா? நம்ம லேண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு லேண்ட் கொடுக்கணும் அப்படியே கர்த்தர் சொல்றாரு? நோ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 10:32-33, எப்படி நீ பிறருடைய பிரயோஜனத்தை தேடுகிற மனுஷனாய் காணப்படுவார். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். அப்ப இங்க என்ன காரியம் செய்யப்படுகிறது? பிறர் ரட்சிக்கப்படும்படிக்கு, அவர்களுடைய ஜீவன் காக்கப்படும்படிக்கான ஒரு வாழ்க்கை, அவர்களை கர்த்தரை நோக்கி நடத்துகிறதான ஒரு வாழ்க்கை, கர்த்தரை காண்பித்து கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை நீ வாழணும். ஏன்னா நீதிமொழிகள் 24:11-12 சொல்லப்பட்டிருக்கு, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ? அப்ப அவருக்கு தெரியும் நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க, அவருக்கு தெரியும். அப்ப நீ எப்படி வாழணும்? விசுவாசத்தை அவர் மேல வைக்கணும். பிறருக்காக, பிறர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக உன்னுடைய கிரியைகள் பிறருக்கு இடரலாய் காணப்படக்கூடாது. நாம் கிறிஸ்தவர்களாய் காணப்பட்டு கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு ஓடும் பொழுது பிறருக்கு இடரலாய் காணப்படுகிறோம். சபைக்குள்ள இருக்கிறவங்களும் இப்படிதானே பண்றாங்க, சபைக்குள்ள இருக்கிறவங்களும் இப்படிதானே இருக்கிறாங்க உலகத்தான போல. சோ அப்படிப்பட்ட இடரலை கொண்டு வருகிறதான நபர்களாய் நம்ம காணப்படக்கூடாது. பிறருக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும். அவர்கள் நம்மை பார்த்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய், நம்மிடத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படுகிறதாய். சோ அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். சோ அவரை குறித்து நாம் அறிவிக்கிறவர்களாய், அவரை குறித்து நாம் பிரதிபலிக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப இங்கேயும் அகேன் கர்த்தர் கொடுக்கிறதான ரோல் என்ன? போர் வீரனாய் நீர் நடந்து கொள். என்னெல்லாம் ரூல்ஸ் கொடுக்கிறாரு? நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமாயின் நீ விசுவாசத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ள வேண்டும். சோ அப்ப நம்ம விசுவாசத்தை விட்டு உலகத்திற்கு அடிமைப்படாதபடி கர்த்தர் மேல நீ விசுவாசத்தை வைக்கும்போது உன் ஜீவன் காக்கப்படும். அதே நேரத்துல தேசத்தை காக்கிறது போல உன்னோடு கூட இருக்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியா, அவர்கள் காக்கப்படும்படியா நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்போ உன்னுடைய பாதுகாப்பு முக்கியம். அதே நேரத்தில் உன்னை சூழ்ந்திருக்கிறதான மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக நீ சுவிசேஷம் அறிவிக்கிறதான காரியம், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற காரியம், நாம் நடந்து கொண்டுகிறதான நம்முடைய வாழ்க்கையின் மூலம் பிறர் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறதான காரியங்கள், இப்படியாக திரும்பவும் அதே போர் வீரனுக்குரியதான பணியை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார். நீ உன்னையும் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தால் நீ கரைப்பட்டு போய்விடக் கூடாது. அதே நேரத்திலே பிறருக்காகவும் பிறருடைய ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த பிரயோஜனத்துக்காகவும் நீ வாழ்கிறதான ஒரு போர் வீரனாக இந்த பூமியில வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய், அவருடைய போர் வீரனாய் நாம் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, வாழ ஆரம்பிக்கும் பொழுது திரும்ப பிசாசு அதே போல வருவான். கர்த்தர் சொன்னார், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வருவான். சோ பூமியில உனக்கு திரும்பவும் உபத்திரவம் உண்டு, உனக்கு பாடுகள் உண்டு. அப்ப அந்த நேரத்துல நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னை நோக்கி இந்த பூமியின் பாடுகள், உபத்திரவங்கள், கர்த்தரை குறித்ததான, கர்த்தருக்கு எதிராக உன் விசுவாசத்தை விட்டு நீ வழுவி போக தக்கதாக உன்னை நோக்கி வருகிறதான இந்த உபத்திரவங்களை நீ எப்படி சகிக்க வேண்டும், எப்படியாக நீ அதை எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை கர்த்தர் மிக அழகாக வேதத்திலே அவரை விசுவாசித்து வாழ்ந்ததான மனிதர்கள் மூலம் கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக? நாமும் எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும். எப்படியாக நாம்
எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்கீதம் 28:1 அவர் சொல்றாரு, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ தைரியமா நிக்கணும். ஒரு சோதனை உனக்குள்ள வரும் பொழுது நீ எப்படி நிக்கணும்? தைரியத்தோடு அதை எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய போராட்டம் யாரோடு காணப்படுகிறது? பிசாசோடு காணப்படுகிறது. அப்ப என்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக்கொள். ஒரு யுத்த வீரனாய் நீ அவனுக்கு எதிர்த்து நில். அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நாம் நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? பிசாசை ஜெயம் கொள்ள முடியும். இப்ப எடுத்துக்காட்டாக யோசேப்பை பார்க்கும் பொழுது, சத்ருவை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற வேதம் வேசித்தனத்துக்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்லுது. அப்போ யோசேப்பு சத்ருவுக்கு எதிர்த்து நின்று வேசித்தனத்திற்கு விலகி ஓடினான். சோ இப்படியாக அவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். எலிசா, கேயாசி விரும்பினதான அதே காரியம் எலிசாவுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்ப அதை அவர் ஏற்றுக்கொண்டாரா? இச்சித்துக் கொண்டாரா? இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்று கர்த்தர் பேசினார். சோ அதே தேவன் தான் அந்த நாட்களிலும் எலிசாவை நடத்தினவர். சோ அதை உணர்ந்து கொண்டதான தன்னுடைய தேவனுடைய இருதயத்தை உணர்ந்து கொண்ட எலிசா எப்படி நடந்து கொண்டார்? இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுத்தார். அதை இச்சித்து நாகமான் கொண்டு வந்ததான அந்த உலக காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை, அதை ரிஜெக்ட் பண்ணார். அப்படியாக அவர் ஜெயிக்கிறார் உலகத்தை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 3:17-18 அவர்கள் வேற சிலையை தொழுது கொள்வதற்கென்று கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு விரோதமான ஒரு காரியத்தை அவர்களுக்கு முன்பாக வந்து நின்ற பொழுது அவர்கள் தைரியத்தோடு அதுல எதிர்த்து நிற்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அடிபணிந்து ராஜாவுக்கு பயந்து நாங்கள் தொழுது கொள்கிறோம் ராஜாவை அப்படின்னு அவங்க பேசவே இல்லை. அவங்க எதிர்த்து நின்று பேசினதான அந்த தைரியம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. அப்ப எவ்வளவு தைரியமா ஒரு ராஜாவை பார்த்து, இது உமக்கு தெரிந்திருக்க கடவது, எங்க தேவனை பத்தி எங்களுக்கு தெரியும், அவர் எங்களை தப்புவிப்பாரு, அப்படியே தப்புவிக்காம போனாலும் நாங்க அவரை தவிர வேற யாரையும் தொழுது கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்டதான ஒரு தைரியம். அப்ப இங்க எதிராக தங்களுடைய சாவிற்கு எதிராக அவர்கள் எதிர்த்து நிற்கிற காரியம், அவர்களுடைய மாம்சம் அழிக்கப்பட போகிறது. ஆனா கர்த்தர் சொன்னார், உன் சரீரத்தை அழிவிக்கிறவனுக்கு நீ பயப்பட வேண்டாம், உன் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கு மாத்திரமே பயப்படுங்கள். அந்த காரியத்தை அவங்க இந்த இடத்துல செஞ்சாங்க. அந்த கர்த்தருக்கு பயந்து சரீரத்தை அழிக்கிறதான அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணல, இவங்க தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகி அவன் நிறுத்தினதான பொற்சிலையை அவங்க பணிந்து கொள்வதற்கு தங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கல. மாயைக்கு தங்களுடைய ஆத்மாவை அவர்கள் ஒப்பு கொடாதவர்களாய் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நடந்து கொண்டார்கள். அப்ப அப்படிப்பட்டதான ஒரு போர் வீரர்களாய், யுத்த வீரர்களாய், ராஜாவாக இருந்தாலும் கர்த்தருக்கு எதிரான ஒரு காரியத்தை நீ செய்ய சொல்லும் பொழுது நான் அதற்கு எதிர்த்து நிற்பேன் என்கிறதான அந்த தைரியம் நமக்கு காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுல், சீலா சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள், ஐயோ நாங்க அடைக்கப்பட்டு போனோமே, கண்ணீர் விட்டு அழுதாங்களா, காப்பாற்றுங்க ஆண்டவரே, நோ, துதித்து பாடினார்கள், தைரியமாக அங்க இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. சோ சிறைசாலை கதவுகள் திறக்கப்பட்டது, அவங்க தைரியமா ஃபேஸ் பண்றாங்க. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? தூதனை அனுப்பி சிறைச்சாலையிலே வெளியே கொண்டு வந்தார். இப்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு? அவர்களுடைய அந்த சிறை இருப்பிலே அவர்கள், தட் மீன்ஸ் இந்த உலகத்தின் உபத்திரவங்களிலே தன்மேல் விசுவாசத்தை வைத்து வாழுகிறதான இந்த விசுவாசிகள், தன்னுடைய பிள்ளைகள் ஒரு உபத்திரவத்திலே சிக்கும் பொழுது, அவர்களுடைய ஜீவனுக்கு விரோதமான ஒரு போராட்டம் வரும் பொழுது கூட அவர் மேல் நம்பிக்கையை வைத்து அவர்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் அவர்களை காக்கிறவராய். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்பிலே தள்ளப்பட்ட பொழுது அவர்களோடு கூட உலாவினார். வெளியில இருக்கும் பொழுதும் அவர்களுக்குள்ளாக இருக்கிறார். அவர்களை காத்து கொண்டிருக்கிறதான தேவனாய், அவர்களுடைய வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் கர்த்தர் அதில் எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், நீ அக்கினியின் மத்தியிலே தள்ளப்பட்டாலும், தண்ணீர்களிலே நீ அலைபுரண்டு போனாலும், உன்னை காக்கும்படிக்கு அதற்குள்ளாகவும் உன்னோடு கூட, நீ அதில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னுடைய தேவனாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நீ வெளியில இருந்தாலும், ஆபத்தில் இருந்தாலும், ஆபத்தில் சிக்கிக் கொண்டாலும் உன் ஜீவனை தப்பு வைக்கும்படியாய் நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் என்பது வெளிப்படுத்தும் விதமாய் கர்த்தர் அந்த இடத்துல அவர்களோடு கூட அக்னியிலே உலாவுகிறார்.
அவர்களுடைய ஜீவன் வந்துட்டு அதுல காக்கப்படுகிறது. ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கும்போது ஸ்தேவானை பார்க்கும் பொழுது ஸ்தேவான் வந்துட்டு அவருடைய ஜீவனும் எடுக்கப்படுகிறதான சூழ்நிலை. அப்ப இந்த இடத்துலயும் ஸ்தேவான் வந்து அழல, கல்லறியாதீங்க அப்படி ஒரு டயலாக் எல்லாம் ஸ்தேவான் வந்து விடல. ஸ்தேவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், நான் இருக்கிறேன் உனக்கு. தேவனாக அவர் அந்த வலது பாரிசத்திலே, அதாவது அவருடைய மகிமை புரிந்ததான அவருடைய ராஜாவாக ஜெயம் கொண்டதான தேவன் நான் இருக்கிறேன் என்பதை அந்த இடத்திலே ஸ்தேவானுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி அவர் வந்துட்டு காண்பிக்கிறார். சோ அப்ப அந்த இடத்துல ஸ்தேவான் தேவனை தொழுது கொள்கிறான், இயேசுவை. அவர் யார் என்று அறிந்து கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் உன்னுடைய தேவன், நீ பயப்படாதே. அப்போ அந்த கல்லறிதலை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த தைரியம், அந்த வைராக்கியம் ஸ்தேவானுக்குள் காணப்படுகிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இரத்த சாட்சியாக அவர் வந்துட்டு மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ இப்படியாக நீங்க சிங்கத்தை போல தைரியமா எதிர்த்து நில்லுங்க. இச்சை உன்னை நெருங்கி விழும்போது நீ கடிந்து அப்புறப்படுத்து, அதற்கு சிறைப்பட்டு போகாத. சோதனை உன்னை, கர்த்தருக்கு விரோதமான சோதனைகள் எழும்பும் பொழுது நீ என்ன பண்ணாத, கர்த்தருக்கு விரோதமாய் தீங்கு செய்யாதபடிக்கு அதற்கு எதிர்த்து நெல். சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்று பேதுருவுக்கு எல்லாம் கட்டளையிட்டாங்க. அவர்கள் சொன்னார்கள், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் நியாயமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படியாக கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருக்கு விட்டு விலகுகிறதான அந்த போராட்டங்கள் எழும்பும் பொழுது அவர்கள் சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவர்களாய், தங்களுடைய ஜீவன் போனாலும் அதை வந்து பொருள்படுத்தாதபடிக்கு அதுல நிற்கத்தக்கதான அந்த பலன் கொண்டவர்கள் என்றார்கள். எப்படி அப்படிப்பட்ட ஒரு பலன் அவர்களுக்கு எப்படி உருவாயிட்டு? மரணத்தை குறித்து பயம் இல்லையா? துன்பம் நெருங்கும் பொழுது அவர்களுக்கு கவலை இல்லையா? சோகம் இல்லையா? அப்ப எப்படி இந்த பலத்தை பெற்றுக்கொள்வது? இந்த சோதனையை சகிக்கத்தக்கதான இந்த பலன் நமக்கு வேணும் இல்ல? இந்த பூமியில நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மை நோக்கியும் அநேக பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். ஏன் நம்முடைய ஜீவன் எடுக்கப்படுவதற்கான காரியங்கள் கூட நமக்கு வரலாம். சோ அப்பொழுது நம்ம எப்படி நாம் இதை சகித்துக் கொள்வது? எப்படி நம்ம இவங்களை போல வந்துட்டு ஜெயமா நின்று வாழ்ந்து காட்டணும்ல? அப்ப அதற்காக தான் கர்த்தர் அதை நமக்காக செய்து காட்டினார். அவர் கெத்செமனே தோட்டத்திலே அந்த பாடுகளை சகிப்பதற்கு முன்பாக கர்த்தர் செய்கிற காரியம் அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அப்போ சோதனையை சகிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே போய் நீ வல்லமையை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். இந்த பூமியிலே வருகிறதான் இந்த கண்ணியிலிருந்து எல்லாம் நீ தப்பிக்க வேண்டுமாயின், மனுஷகுமாரனுக்கு முன்பாக தேவனாக நான் கீழே பூமியிலே வரும் பொழுது, மேகத்தின் போல் மேல் வரும் பொழுது நீ எனக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக நிற்பதற்கு ஜெபம் பண்ணி விழித்து. அப்ப ஏன் மேல விசுவாசத்தை வைத்து நீ ஜெபம் பண்ணி விழித்திருக்கும் பொழுது அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். சோ எந்த ஒரு சோதனையின் மத்தியிலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதுக்கு நாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ சங்கீதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. நான் இதுக்கு பயப்பட மாட்டேன், அதற்கு பயப்பட மாட்டேன். சோ அப்படியாக அவர்கள் எழுதுகிற காரியம் என்ன? அவர்களுடைய நம்பிக்கை கர்த்தர். சோ கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட்டவர்களாய் அவர் மேல் நாம் விசுவாசத்தை வைத்து இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை காக்கிறவராய், கர்த்தர் நமது வலது பக்கத்திலே நிற்கிற நிழலாய், அதாவது நம்மை விட்டு விலகாமல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே நம்மை காக்கிறவராய் நிற்பார். நம்ம எப்படி தெரியுமா இருக்கக்கூடாது? துன்பங்கள் வரும் பொழுது கர்த்தருக்கு அது வந்து பிடிக்காது. ஏன்னா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கர்த்தர் கூப்பிட்ட பொழுது சீஷர்கள் வந்துட்டு போனாங்க. அலை வந்துட்டு புரண்டு வர்றது, கர்த்தர் தூங்கிட்டே இருக்கிறார். அப்போ உன்னை இவங்க ஐயரே மடிந்து போகிறோம் ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கர்த்தர் சொல்ற, கர்த்தர் எழும்பி அதை அதடி காப்பாற்றுறாரு. சொல்றாரு, உங்க விசுவாசம் எங்கே? கர்த்தருக்கு அது பிடிக்காது, நீங்க பயப்படுறது பிடிக்காது. அப்படின்னு சொல்ல பயப்படாது, பயம் உண்டாகும். பட் உங்க இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்க வேண்டும். பயப்படுகிற நாளே கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பி நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புறார். நீ சிங்கத்தை போல நீ வந்து என்ன பண்ணணும்? இந்த பிசாசை எதிர்த்து நிக்கணும். இந்த உலகத்தின் காரியத்தை எதிர்த்து நின்று நீ ஜெயம் கொண்டு, நான் வரும் பொழுது என்னுடைய வருகையில நீ பங்கடையத்தக்கதான பிள்ளையாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட வேண்டுமாய் நம்முடைய விசுவாசம் காக்கப்பட வேண்டும். சோ நம்முடைய விசுவாசம் அவரை விட்டு ஒருபோதும் நீங்காததாய், விலகாததாய், நாம் அவரையே பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பார். நம்மை காத்து அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே அவர் கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்துகிற தெய்வமாய், ரட்சிக்கிற தெய்வமாய், எங்களை காக்கிற தெய்வமாக நீர் இருக்கிறீரே ராஜா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களை காக்கிறவர், எங்களை ரட்சிக்கிறவர்,
எப்பொழுதும் எங்களுடைய வலது பக்கத்துல அப்பா நீர் எங்களை நிழலாய் இருக்கிறீர் ராஜாவே. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொன்னதான் நம்முடைய வார்த்தையின்படியே அப்பா நீர் எங்களை காக்கிற தெய்வமாய், ஹல்லேலூயா, நன்றி ராஜா. உமது செட்டை நிழலிலே எங்களை மறைக்கிறவராய் அப்பா நீர் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த உலகத்தால் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் காணப்படத்தக்கதாய், பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிறவர்களாய், சோதனையை கர்த்தருடைய நாமது நிமித்தம் வருகிறதான அந்த சோதனையை சகிக்கிறவர்களாய், எங்கள் வாழ்க்கையின் பாதைகளை கர்த்தர் நியமித்திருக்கிறதான சிலுவையை சுமந்து கொண்டு நாங்கள் ஓடுகிறவர்களாய், அப்படிப்பட்டதான ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை அப்பா நாங்க வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை இம்மட்டும் காத்ததான தேவன் அப்பா நீர் இனிமேலும் காக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. அதை நாங்கள் விசுவாசித்தவர்களாய் உமக்கென்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து ஒப்பு கொடுத்து ஓட, நாங்கள் நிர்விசாரமாய் காணப்படாதபடிக்கு எங்களை எப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனையிலிருந்து அப்பா நீர் எங்களை தப்புவித்த தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் உயிரோடு அழிக்கப்படுகிறதான அந்த தண்டனையிலிருந்து எங்களை நீர் தப்புவித்த தெய்வமாய் இருக்கிறீரே அப்பா. அதற்காக நீர் உம்முடைய சரீரத்திலே அந்த ஆக்கினியை நீர் ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்காக இரத்தம் சிந்தினீரே, நீர் உயிரோடு வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டீரே, கொல்லப்பட்டீரே ராஜாவே. ஆனால் 3ஆம் நாளிலே ஜெயமாக அப்பா நீர் உயிரோடு எழுந்த தெய்வம் அல்லவோ, அப்படியாக நீர் உயிரோடு எழுந்தது போல அப்பா எங்களையும் நீர் அப்படியாய் உயிர்ப்பிக்கிற தெய்வமாய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஜெபம் கேட்ட கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.